இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எல்லாருமே ஜெபித்து காத்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எழுப்புதலுக்காக. அதுவும் கண்டிப்பா இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் வரும் அப்டின்ட்டு அத நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்டின்னா, மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த ரெஃபர்மேஷனுக்கு அப்புறமே உலகத்துல அநேக தேசங்கள்ல நெறைய எழுப்புதல் வந்திருக்கு. அந்த எழுப்புதல் ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜெபத்தினாலயோ, இல்ல ஒருவரை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதல கொண்டு வந்திருப்பாரு. இல்ல 2, 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கும்போது, அது ஒரு ஜெபக்குழுவா மாறி, அவர்கள் மூலமா ஒரு தேசத்துக்கு எழுப்புதல் வந்திருக்கும். இந்த மாரி நெறைய காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்கள நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம காலகட்டத்துக்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்? அதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் 19ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு எழுப்புதல்லருந்து, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை? அப்படின்றத குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 19ஆம் நூற்றாண்டுல, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, 1873ஆம் ஆண்டுலருந்து 75ஆம் ஆண்டுக்குள்ள கிரேட் பிரிட்டன்ல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. இந்த எழுப்புதலுக்கு பின்னால இருந்தது ஒரு பயங்கரமான ஒரு வேத வல்லுனரோ, இல்ல ஒரு தியாலஜினோ, இல்ல நல்ல நல்ல படிப்பறிவு உள்ளவரோ, நல்ல பயங்கர திறமைசாலி எதுவுமே கிடையாது. படிப்பறிவே இல்லாத, கல்வியே இல்லாத, இது எந்த விதமான ஒரு திறமையே இல்லாத ஒரு சாதாரண ஒரு செருப்பு விக்கிறவர கொண்டு தான் இந்த எழுப்புதல் வந்துச்சு. இவருடைய பேரு டுவைட் மூடி. 1837ஆம் ஆண்டு மாசசூசெட்ஸ் அப்படின்ற பகுதியில அமெரிக்கா தேசத்துல இவரு பிறந்தார். இவரு 4 வயசா இருக்கும்போதே இவருடைய தகப்பன் இறந்து போறனால, குடும்பம் ஒரு பயங்கரமான ஒரு வறுமைக்குள்ள கடந்து செல்லுது. அவளுடைய எவ்ளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே மோடியோட அம்மா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவருடைய இருதயத்துல நல்லா ஆழமா விதைச்சுட்டார். என்ன அப்டின்னா, நம்மகிட்ட எது இல்லனாலும் பரவால்ல. நம்மகிட்ட கர்த்தர் இருக்காரு. அத யாராலயும் பறிச்சு கொள்ளவே முடியாது அப்டின்ட்டு. ஆனா 17 வயசு ஆனோனே மூடிக்கு ஒரு ஆசை வருது. நம்மளும் மத்தவங்க மாரி நம்ம இந்த வாழ்க்கைய வாழணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அவர் இருந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் பாஸ்டன் அப்டின்ற ஊருக்கு, அங்க போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம் அப்டின்ற ஒரு இன்டென்ஷனோட போறாரு. பாஸ்டன் போம்போது அவருடைய மாமாவோட கடையில செருப்பு கடையில வேலைக்கு சேர்றாரு. ஆனா, அந்த இடத்துல அவர் வேலைக்கு சேர்றது என்னவா இருக்குன்னா, நம்ம நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்டின்ட்டு. ஆனா, அவருடைய மாமா என்ன செய்றாருன்னா இங்க வேலைக்கு சேரும்போது என் கூட நீ சபைக்கும் வரணும் அப்டின்னு சொல்லிட்டு கூட்டு போக ஆரம்பிக்கிறார். அந்த சபையில எட்வர்ட் கிம்பல் அப்டின்ட்டு ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காரு. இவரு வாரம் வாரம் டுவைட் மூடி வந்துட்டு போறத பார்க்குறாரு. ஆனா டுவைட் மூடி இருதயத்துல எந்த மாற்றமும் இல்லையே! எதுவும் செய்தி எதுவும் கவனிக்கவே மாட்றாரு அப்டின்ட்டு அவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு பாரம் வருது. அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு அப்டின்னா, டுவைட் மூடி வேலை செய்ற அந்த கடைக்கே நேரடியா போய் நேர்ல பார்த்து நற்செய்தியும், கிறிஸ்துவோடைய அன்ப பொறுமையா அவருக்கு புரியிற மாரி விளக்கி சொல்றாரு. அன்னைக்கு அவருடைய இருதயத்துல ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வருது. இதுதான் டுவைட் மூடி அவருடைய புத்தகங்கள்ல அவர் ரட்சிக்கப்பட்ட நாளா அவர் எழுதுறாரு. அதிலிருந்தே டுவைட் மூடியோட வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அவர் உடனே இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கே, இந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. இது என்னால எனக்குள்ள வச்சுக்க முடியல. இது எல்லாருக்கும் போய் சொல்லணும் அப்டின்ற ஒரு பாரம் அவருக்குள்ள ஏற்படுது. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமே பாஸ்டன்ல இருந்து அவர் பக்கத்து சிக்காகோ அப்டின்ற ஊருக்கு அவரு கடந்து செல்றாரு. அங்க இன்னொரு ஒரு பெரிய கம்பெனில செருப்பு விக்கிறது தான். ஆனா வேற ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அங்க போம்போது சிக்காகோல ஒரு சில சின்ன சின்ன தெருக்கள்லலாம் நெறைய சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் இல்லாம, வீடு இல்லாம அந்த மாரி தெருவுல வாழ்றத அவர் பார்க்குறாரு. அது அவர் இருதயத்துல ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு பாரத்த ஏற்படுத்துது. அதனால என்ன செய்றார் அப்டின்னா, இந்த மாரி தெருவுல இருக்க பிள்ளைங்க எல்லாரையும் கூப்ட்டு வச்சு, ஒரு இடத்துல கொஞ்சம் டேபிள், சேர் எல்லாத்தையும் வாடகைக்கு வாங்கி, அந்த பிள்ளைங்களலாம் உட்கார வச்சு, அந்த இடத்துல சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். வெறும் 17 பிள்ளைங்க, அதுவும் எந்த எந்த விதமான ஒரு ஆ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோ, இல்ல நல்ல வசதியான பிள்ளைங்களோ அந்த மாரி இல்லாம, தெருல ரொம்ப கஷ்டப்பட்டு தங்க கூட இடமே இல்லாத பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு, இந்த மாரி அவங்களுக்கு நற்செய்தியும், வேதாந்தத்துல இருக்க ஒரு சில சம்பவங்கள எடுத்து விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய மனசுல அவருக்கு தெரியும், அந்த காரியத்த செய்றனால அவருக்கு எந்த ஒரு புகழ்ச்சி வராது, இல்ல எந்த விதமான ஒரு ஒரு ஆஃபரிங் வராது, எந்த காசு வராது, எதுவுமே அதுல கிடைக்காது. ஆனா, அவருக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. என்ன அப்டின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படியாவது நற்செய்திய கொண்டு போகணும் அப்டின்ட்டு. சுத்தி இருக்கவங்க ஆரம்பத்துல இது என்ன இந்த மாரி பிள்ளைங்களலாம் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசிட்டே இருக்காரு அப்டின்னு பார்த்தாங்க. ஆனா நாளாக நாளாக 17 பேர்ல ஆரம்பிச்ச ஒரு காரியம் 100க்கும் அதிகமான பிள்ளைங்க தானா வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில நாட்கள் போக, அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில வர மாற்றங்கள பார்த்து, அவருடைய பெற்றோர்களும் வெளிய இவர் யாரு? என்ன பண்றாரு? என்ன பேசுறாரு? அப்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத கவனிக்கிறதுக்காக வந்தாங்க. மூடியோட மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன அப்டின்னா, அவர் சொல்ற காரியத்த, அந்த நற்செய்திய அவரால எவ்ளோ எளிமையா பிரசங்கம் பண்ண முடியுமோ, அதாவது எல்லாருக்கும் புரியிற மாரி பிரசங்கம் பண்ண முடியுமோ, அப்டிதான் சொல்லணும் அப்டின்றதுல மிக உறுதியா இருந்தாரு. அவரு எது அவரு மனசு ஃபுல்லா என்ன இருந்துச்சு அப்டின்னா,
ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, நம்ம சொல்ற காரியம் அவங்களுக்கு புரியிற மாரி லெகுவா இருக்கணும் அப்படின்ற ஒரே கோட்பாடு மட்டும் தான் அவர் மனசுல இருந்துச்சு. ஆனா நெறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. சுத்தி இருக்கவங்கலாம் வந்து, "உன்னால ஒரு வரி கூட வந்து தெளிவா பேச முடியலையே. பேசுறதுல பூரா வார்த்தைகள்ல நெறைய பிழை இருக்கே. இலக்கணம் தப்பா இருக்கு, உச்சரிப்பு தப்பா இருக்கு" அப்படின்னு நெறைய குறை கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா டுவைட் மோடிக்கு வந்து எந்த படிப்பறிவு எதுவுமே இல்லாதனால, ஒரு சில காரியங்கள அவர் தப்பா தான் சொன்னாரு. வார்த்தைகள் உச்சரிப்பு எல்லாம் தப்பா தான் சொன்னாரு. ஆனா சத்தியத்த வந்து அவர் கரெக்ட்டா தான் போதிச்சுட்டு இருந்தாரு. எதையுமே அவர் மனசுக்குள்ள ஏத்தாம, அவருடைய விசுவாசம் என்ன இருந்துச்சு அப்டின்னா, கர்த்தர் நம்புறது என்னுடைய திறமை இல்ல, ஆனா என்னுடைய அர்ப்பணிப்பு அப்டின்ட்டு. ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கோட் இருக்கு. டுவைட் மூடியோட கோட்டு. என்ன அப்டின்னா, "The world has yet to see what God can do with a man fully consecrated to him." அதாவது இந்த உலகம் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சு கர்த்தருக்காக வாழும்போது, அவன் மூலமாக தேவனால் என்ன செய்ய முடியும் அப்டின்ற காரியத்த இன்னும் இந்த உலகம் பார்க்கல அப்டின்றத அவர் சொல்றாரு. அவர் வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிச்சு, அவர் சொல்றத நம்ம செய்யணும் அப்டின்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்த வாழ்க்கை வந்து மூடி வாழ்ந்துட்டே வந்தார். 1873ஆம் ஆண்டுல பிரிட்டன்லருந்து ஒரு சில பிரசங்கியார் வந்துட்டு, இவருடைய பேசுறது இத பத்தி கேள்விப்பட்டு கூப்புடுறாரு. என்ன ஆயிடுச்சு அப்டின்னா வந்துட்டு, அவர் இந்த சண்டே கிளாஸ் நடத்துறது வந்து கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சுருச்சு. 1860ஆம் ஆண்டுல அமெரிக்கா தேசத்தோடைய ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்துட்டு இந்த சண்டே கிளாஸ வந்து விசிட் பண்றாரு. 1873ஆம் ஆண்டு டுவைட் மோடி வந்து பிரிட்டன் தேசத்துக்கு போறாரு. ஆனா அங்க போம்போது ஒரு சின்ன மாற்றத்த பார்க்குறாரு. என்ன அப்டின்னா, அவர அழைச்ச அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்ட அந்த ஊழியக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, "நீங்க இந்த டேட் தான் உங்களுக்கு குடுத்தோம்" அப்படின்னு சொல்லி அத மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த காரியம் வந்து எதுவுமே வந்து டுவைட் மூடிய வந்து பாதிக்கல. அவர் என்ன சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் நீங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நிச்சயமா வந்து இங்க கூட்டிட்டு வந்து அந்த காரியத்த வந்து கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்டின்ட்டு, அவர் வந்து சின்ன சின்ன மீட்டிங் எங்கெங்கலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த இடத்துல மீட்டிங் ஆரம்பிச்சு, அவர அவருடைய ஊழியத்த தொடங்க தான் செய்றாரு. ஆனா, அந்த ஊர் ஜனங்க ஆரம்ப நாட்கள்ல வந்து டுவைட் மூடி எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் யாரு அமெரிக்காலருந்து வேற விதமா பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லா வந்து பயங்கரமா நல்ல வேத வல்லுனர்கள் வந்து பிரசங்கம் பண்ணதே முழுமையா கேட்டுட்டு, டுவைட் மூடி பேசுறத கேட்கும்போது, இவர் என்ன வந்து பேச்சு மொழியில சாதாரணமான பாஷையில வந்து இவரு பிரசங்கம் பண்றாரு. நமக்கு புரியிற மாரி அதாவது எப்படி சொல்லணும் அப்டின்னா, ஆ வித்தியாசமான வார்த்தைகள் இல்லாம, ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லாம, அப்படியே ஃபார்மலா இல்லாம, ரொம்ப எளிமையான இதுல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்ப நாட்கள்ல பிரிட்டன் தேசத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து இவர கிண்டல் தான் பண்றாங்க. எதையுமே ஆனா மூடி கேட்காம, ஆண்டவர் வந்து எப்படி வந்து நற்செய்திய வந்து எளிமையா பேச சொன்னாரோ, அதே மாரியே பேசிக்கிட்டே இருக்காரு. அது என்னதான் பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா போய் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க, அவங்க வெளிய போகும்போது, பாவ உணர்வு வந்து அவங்களுடைய வாழ்க்கைய கர்த்தர்ட்ட ஒப்பு குடுத்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜனங்க எல்லாருமே, இவர் பேசுறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஏதோ சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வந்து அநேக ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சாங்க. 2 வாரம் தான் வந்து பிரிட்டன் போறதா பிளான் இருந்த ஒரு விஷயம். 2 வருஷமா வந்து டுவைட் மூடி அங்கேயே இருந்து, அநேக கேம்பெயின் நெறைய மீட்டிங்கா வந்து நடத்துற மாரி வந்து ஒரு சூழ்நிலை மாறுது. தேசம் முழுக்க ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் வெடிக்குது. அந்த 2 வருஷத்துல மட்டுமே லட்சக்கணக்கான ஜனங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைய கர்த்தர்ட்ட ஒப்பு குடுத்து, நெறைய வாலிபர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் மிஷனரிகளா வாழ்ந்து அங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாங்க. சத்தியத்துல இல்லாத திருச்சபைகள், குளிரும் இல்லாம, அனலும் இல்லாம இருந்த சபைகள் எல்லாமே ஒப்பு குடுத்து, சபையாவே வந்து நெறைய ஊழியக்காரங்க, வைராக்கியமா இல்லாத ஊழியக்காரங்க கூட அவங்களுடைய வாழ்க்கைய ஒப்பு குடுத்து, இனி சத்தியத்தின்படி வாழணும் அப்டின்ட்டு, சபைக்குள்ளேயும் அநேக எழுப்புதல்கள பார்க்க முடிஞ்சுச்சு. அது எவ்ளோ தூரத்துக்கு சமுதாயத்துல ஒரு ஒரு மாற்றத்த கொண்டு வந்துச்சு அப்டின்னா, லட்சக்கணக்கான பேர் வந்து சத்தியத்தின்படி வாழ ஆரம்பிச்சனால, அந்த சமுதாயத்திலே வந்து ஜனங்க எல்லாம் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சு, அந்த ஊர்ல இருந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் மொதற்கொண்டு வந்துட்டு, இந்த மாரி எழுப்புதல் வந்திருக்கு. இந்த மாரி ஜனங்கள் இந்த மாரிலாம் காரியம் ஆகுது. அமெரிக்கா தேசத்திலருந்து வந்து இந்த டுவைட் மூடி இவரு மூலமா பயங்கரமான காரியங்கள் இருக்கு அப்டின்ட்டு, பேப்பர்ல அந்த காரியத்த பத்தி சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்த தேசமே பாக்குது. இதுதான் வந்து வரலாற்று ரீதியாக வந்து இந்த இவாஞ்சலிசம்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் இவருடைய ஸ்டைல்ல சத்தியத்த சின்ன பிள்ளைக்கு கூட புரியிற மாரி, கர்த்தருடைய அன்ப பொறுமையா வசனம் சொல்ற மாரி நம்ம எடுத்து சொன்னா, நிச்சயமா அவங்களுக்கும் புரியும் அப்டின்ற காரியம் வந்து நெறைய பேர் வந்து அதுக்கப்புறம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. 2 விஷயம் வந்து நம்ம இதுலருந்து கத்துக்கலாம். மூடி வந்து அவருடைய மைண்ட்ல வந்து வித்தியாசமான வார்த்தை, அப்டியே ரொம்ப டெக்னிக்கலா இல்ல பயங்கர திறமையான காரியங்கள், பயங்கர வித்தியாசமா பேசினா தான் ஜனங்களுக்கு புரியும் அப்டின்னு எதுவுமே இல்லாம, சத்தியத்த நம்ம எளிமையா புரியிற மாரி சொன்னாலே, கண்டிப்பா ஆவியானவர் கிரியை செய்வார் அப்டின்னு விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. இதுதான் வந்து பவுல் வந்து 1 கொரிந்தியர்ல அழகா சொல்றாரு. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, தேவனைப் பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அப்படியே அத தொடர்ந்து அப்படியே வாசிச்சோம்னா 5வது வசனத்துல இன்னும் தெளிவா சொல்றாரு.
என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. எவ்வளோ தெளிவா பவுல் எழுதியிருக்காரு பாருங்களேன். இதே மாரி தான் ட்வைட் மூடியும் ரொம்ப வித்தியாசமா, பயங்கரமா அ ஜனங்களுக்கு அப்படியே புரியாத மாரி பேசணும் அப்படின்னு எதுவுமே இல்லாம, எளிமையா ஆவியானவர் எப்படி பேச சொல்றாரோ, நற்செய்திய பொதுவா படிப்பறிவே இல்லாத ஜனங்களுக்கு கூட புரியிற மாரி பிரசங்கிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு விசுவாசத்தோட பிரசங்கித்தவர் தான் ட்வைட் மூடி. ஒரு காரியத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ட்வைட் மூடியோட இந்த எழுப்புதல்ல வந்து ஒப்பு குடுத்து, ரட்சிக்கப்பட்டு ஒரு சுவிசேஷகனா மாறுன ஒரு ஊழியக்காரர் தான் வந்து வில்பர் சாப்மன். இவரு இன்னொரு ஒரு தேவ மனுஷன வந்து கர்த்தருக்குள்ள நடத்துறாரு. அவரோட பேர் என்ன அப்டின்னா, பில்லி சண்டே. பில்லி சண்டே நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து, அவர் ஒரு ஊழியக்காரரா, ஒரு பெரிய சுவிசேஷகரா மாறி, அவர் இன்னொருத்தர வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறாரு. அவருடைய பேரு மொர்தெகாய் ஹேம். மொர்தெகாய் ஹேம் அவர் நெறைய ரிவைவல் மீட்டிங்லாம் நடத்துறாரு. அவரும் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரனா, ஒரு சுவிசேஷகரா இருக்காரு. அவரோட ஒரு மீட்டிங்ல ஒரு வாலிபன் முன்னால வந்து அவருடைய வாழ்க்கைய ஒப்புக் குடுத்து, கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிக்கிறார். அந்த வாலிபன் யாரா மாறுறாரு அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 20,00,00,000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு நற்செய்திய அறிவித்த ஒரு தேவ மனுஷனா மாறுறாரு. அவருடைய பேர் பில்லி கிரஹாம். இப்போ இந்த இது எப்படி எங்கருந்து ஆரம்பிச்சுச்சுன்னு பாருங்களேன். இது எல்லாம் ஆக்சுவலா நல்லா பார்த்தோம் எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, ட்வைட் மூடி ஒரு சாதாரண செருப்பு விக்கிறவரு. அவருக்கு எந்த படிப்பறிவுமே இல்ல. அவருக்கு புரியுமா? அது இவரு கேட்பாரா? அப்படின்னு எந்த விதமான ஒரு யோசனையோ, ஒரு சிந்தை இல்லாம, அவருக்கும் நம்ம இந்த நற்செய்திய அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரத்தோட போய் அறிவிச்ச அந்த எட்வர்ட் கிம்பல் அப்படின்ற அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ட்டருந்து ஆரம்பிச்ச ஒரு காரியம். அப்ப சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மள சுத்தி எத்தன பேர் இருக்காங்க? நமக்கு தெரியாது. அவங்க அவங்களுக்கு திறமை இல்லாதவங்களா இருப்பாங்க. இல்ல படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க. இல்ல வந்து அவங்கள்ட்ட ஒரு பேச்சு திறமை எதுவுமே இல்லாத ஒரு ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்த போற ஒரு எழுப்புதலுக்கான ஒரு பாத்திரமா இருப்பாங்க அப்படின்ற காரியம் நமக்கு தெரியாது. அப்படி அந்த பாரத்தோட வந்து இன்னைக்கு எட்வர்ட் கிம்பல் சொன்னனால தான், அவர் மூலமா ட்வைட் மோடி வந்தாரு. அவருடைய ஊழியங்கள் மூலமா வருங்காலங்கள்ல பில்லி கிரஹாம் போன்ற ஊழியக்காரங்க எழும்புனாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எல்லார்கிட்டயுமே அவங்களுக்கு புரியிற மாரி நம்ம நற்செய்திய அறிவிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஆவியானவர் ஒரு கிரியை செய்வார். இந்த எழுப்புதல்ல வந்து இது யாரோ ஒருத்தர் மூலமா வரப்போற எழுப்புதல் கிடையாது. நம்ம எல்லாருமே இசைந்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இது. ஒண்ணு நம்மள நேரடியாக கர்த்தர் எழுப்புதலுக்கான பாத்திரமா பயன்படுத்துவாரு. அப்படி இல்லன்னா, நம்ம யார்கிட்ட நம்ம நற்செய்தி சொல்லப் போறோமோ, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பயங்கர வல்லமையா பயன்படுத்த போற ஒரு எழுப்புதலுக்கான பாத்திரமா கூட இருக்கலாம். அப்போ நம்ம எந்த ஒரு பாகுபட்சம் பார்க்காம, எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து இந்த எழுப்புதல்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க பயன்படவும் செய்வாங்க. அதே மாரி பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு ஆளா கூட இருப்பாங்க. அந்த மாரி எதுவுமே இவங்களுக்கும் புரியுமா? இவங்களுக்கு இந்த காரியம் புரியுமா? அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல இல்லாம, எல்லார்கிட்டயும் போய் இந்த நற்செய்திய சொல்வோம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஆவியானவர் ஒரு பெரிய கிரியையை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.